எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தொழிலுக்கு வழிவகுத்து தரும் பனியன் கம்பெனிகளுக்கு பெயர் போன திருப்பூரின் சொந்தம். அங்கு செய்யும் வேலையும் ப்ராடக்டும் எப்படி சிறப்போ அதுபோல் இவரின் சோழியும் அனைத்து இடங்களிலும் சிறப்பு. அஸ்ட்ரோ திருமதி மீனாட்சி பரமகுரு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜநிலை டிவி சார்பில் 4வது கருத்தரங்கு, 4ங்கிறது ராகு இல்லையா, 4வது கருத்தரங்குல நீங்க கலந்து கொண்டு சிறப்பித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிறோம். பொதுவாக நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர் ஜோதிடர்களுக்காகவே ஒரு அற்புதமான ஒரு டிவி சேனலை போட்டு உலகம் முழுவதும் இருக்கிறவங்கலாம் பார்க்கணுங்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்ம ராஜநிலை டிவி சார்பில் ஒரு சிறந்த ஜோதிடர்களை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு மாதம் கூப்பிட்டு ஒரு சிறந்த தங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் என்ன பண்றோம்னா, இந்த சிறந்த ஜோதிடர்களையும் என்ன வாரம் லைவ் ப்ரோக்ராம் நடத்தி அந்த மக்கள் அந்த நேயர்களுக்காக பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அது சிறந்த ஜோதிடர்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு அற்புதமா நீங்களும் ராஜநிலை டிவிக்காக தங்களுடைய பங்களிப்பை வழங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஜோதிடம்ங்கிறது எதை தொட்டாலும் தூத்துக்குடியில் போனா முத்து கிடைக்கிற மாதிரி, எந்தெந்த இடத்துல எடுக்கிறானோ அது மாதிரி ஒரு விஷயம் ஜோதிடத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உங்களை பத்தி நிறைய சொல்லும் போது என்னன்னா, பிரசன்ன ஜோதிடத்துல மிகப்பெரிய வித்தகர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரசன்னத்துல ஏறக்குறைய சிறந்த முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதுதான் எல்லாம் கேள்விப்பட்டோம். அது இந்த சோழி பிரசனம் அப்படிங்கிறது ஏறக்குறைய சோழி பிரசனம் கத்துக்கொண்டா தெய்வ அருள் இருந்தா, ஏன்னா தெய்வீக்கன்னு பேருங்க பிரசன்னத்துக்கு, தெய்வீக்கன்னு பேரு. அப்படிப்பட்டதை நுனி நாக்குல ஈஸ்வரி நடமாடுற மாதிரி, ஏன்னா உங்க பேரே மீனாட்சி தானே. அப்போ மீனாட்சிக்கு 8 அவதாரம் உண்டு. கொஞ்சம் தான் மீனாட்சி 8 அவதாரம் இருப்பான். மதுரை மீனாட்சி ஒவ்வொரு 8 கோலம். அது அந்த அற்புத கோலத்தில் நடமாடக்கூடிய ஒரு உருவிலேயே உங்களை நாங்க பாக்குறோம். எங்க ராஜநிலை டிவி சார் தொடர்ச்சியா நிகழ்ச்சியில் கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அழகா இந்த சோழி பிரச்சனை மூலமா நேயர்கள் கேட்டிருக்காங்க. தெளிவா எங்களுக்கு சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருக. வணக்கம் சாமி, ரொம்ப சிறப்பான ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. ராஜநிலை ராஜசேகர் சாருக்கும் உங்களுக்கும் இந்த டீம் எல்லாருக்குமே, ஏன்னா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சிறப்பா இந்த நிகழ்வை கொண்டு போயிட்டு இருக்காங்க. உலகெங்குமே இருந்து எல்லா மக்களுமே ராஜநிலை டிவி, அதாவது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் மட்டும் இல்லாம யூடியூப் வாயிலாக இதை உலகெங்கிலும் இருந்து எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ், அதாவது ஒரு பேக் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ்ன்னு சொல்லணும், அதுவும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜர்ஸையுமே ஒரு ஒண்ணு கூட்டக்கூடிய முயற்சிங்கிறது அவ்வளவு சாதாரணமா இல்ல. அதை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க ராஜநிலை ராஜசேகர் சார். அப்புறம் நீங்களும் அதை எல்லாருக்கும் எப்படி ஷெட்யூல் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நிகழ்வுல நாங்களும் எங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நேர்களே, அது போக இன்னைக்கு ஈவினிங் 6:30 to 8:30 பாத்தீங்கன்னா ஒரு 4 பெண் ஜோதிட வல்லுநர்கள், நானு, கனிமொழி அக்கா அஸ்ட்ரோ கனிமொழி ஈரோடு, அவங்க ஈரோடு மீனாட்சி வெங்கடேசன், சகோதரி திருமதி கனகாம்பாள் சேலம், 4 பேருமே ஜோதிடர்கள் நேரலையில உங்களோட கேள்விகளுக்கு சொல்றதுக்கு இருக்கும். அதனால நீங்க அந்த நேரலையில உங்களோட கேள்விகளுக்காக தயாரா இருங்க. அந்த நேரலையில உங்களோட கேள்விகள் என்னவோ அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அதே மாதிரி இன்றைய நிகழ்வு இது ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தினுடைய 4வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்துல காலையில இருந்து என்னுடைய ஜோதிட சகோதர சகோதரிகள் எல்லாருமே பேசிட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னமும் அதனுடைய வெற்றிகளும். அப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது முதல்ல எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு பிரசன்னம் அப்படிங்கிற விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள நம்மளால நம்ம சொல்லி அது என்னன்னு புரிய வைக்க முடியும். பொதுவா நம்ம எல்லாருமே ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய ஜாதகம் என்னவோ அந்த ஜாதகம், உங்களுடைய பிறந்த விஷயம், உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், ஊர், இந்த 3மே வச்சு உங்களுக்கு என்ன அமைப்புல இப்ப இருந்துட்டு இருக்குது, உங்க ஜாதகம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டு இருப்போம். இது போக
ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர் சாஸ்திரம், அவங்களோட நேம், அதாவது அவங்களுடைய முதல் எழுத்து என்ன, அதை வச்சு அவங்களோட நட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி என்னவோ அதை வச்சு நியூமராலஜி பலன்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. அதுல இந்த பிரசன்ன முறை சற்றிலும் கொஞ்சம் வித்தியாசமானது, ஒரு மாறுபட்டது. அதே மாதிரி உங்களுடைய நாள்பட்ட பிரச்சனைகள், ஒரு தொந்தரவு அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்துல வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஜாதகத்துல நல்ல நிலை இருக்கு, நல்ல தசாபுத்தி இருக்கு, அமைப்பு இருக்கு, ஆனா எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து எல்லா ஜோசியருமே பார்த்தவொடனே சொல்றாங்க உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்குங்க, நல்ல சிறப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து பலன் இல்லைங்க, எனக்கு வந்து அந்த பலன்ல வந்து ஒரு மாறுபட்ட அமைப்பு தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த பிரசன்னத்தை நாடலாம். அதே போல ஒரு ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நடக்கும். ரிப்பீட்டட்னா என்னங்க, இப்போ உதாரணத்துக்கு வெறும் பெண் குழந்தைகளா பிறக்குது, பையனே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில வீட்டுல ஒரு மனக்குறை இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேள்வியாவே கேட்பாங்க, எங்க ஜென்ரேஷன்ல போன ஜென்ரேஷன் இப்படிதான் இருந்தது, இந்த ஜென்ரேஷன் இப்படிதான் இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து இதை பத்திய ஒரு தீர்வு சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பெண் குழந்தைகளா பிறக்குது, ஏன் வந்து எங்க குடும்பத்துல வந்து ஆண் வாரிசுங்கிறதே இல்ல, அப்படி இருந்தாலும் அந்த ஆண் வாரிசு நிலைக்க மாட்டேங்குது. சில வீட்டுல வந்து 5 பிள்ளைங்க அப்புறம் பையன் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த பையனுடைய வாழ்க்கை முறை சரியில்லை. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ல இது ஒரு கேள்வியா இருக்கும். அதே மாதிரி திடீர்னு அந்த குடும்பத்துல உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது அந்த மாடு கண்ணு வளர்த்துட்டு இருப்பாங்க, அந்த மாடு கண்ணுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடும். அப்ப அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமுள்ள ஒரு நிலையில வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்ப அதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து கேள்வியா கேட்பாங்க, இப்ப எங்க குடும்பத்துல இந்த மாதிரி தொடர்ச்சியா மாடு கண்ணு நாய் ஏதோ ஒன்று செத்து போகுதுங்க, மீன் செத்து போயிடும். அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு மனசு சங்கடப்படுத்தக்கூடிய நிகழ்வா இருக்கும். அப்ப அதை வந்து ஒரு கேள்வியா கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் ஜாதகம் தாண்டிய ஒரு பிரசனத்திற்குரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி இந்த பிரசன்னம்ங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 108 சோழிகளை வைத்து சிறப்பா வந்து பஞ்ச தெய்வங்களையும் ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்ச தெய்வான் ஸ்மரே நித்யம் சர்வ பீஷ்டார்த்த சித்தையன் இந்த மந்திரத்தை சொல்லி, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வணங்கி இந்த 108 சோழிகளையும் வைத்து சிறப்பா நீங்க இப்ப வர்றீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆரூடம் போட்டு அந்த கேள்விக்குரிய பதில சொல்லலாம். இதே வந்து அந்த ஆரூடம் வந்து நீங்க வரும்போது நம்ம சொல்றதுக்கு பேர் தற்காலிக பிரசன்னம். இந்த தற்காலிக பிரசன்னம் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஜோதிடரை ஒரு தெய்வஞரை அணுகி, இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்னோட ஆபீஸ் வர்றீங்க, உங்களோட கேள்விகள் என்ன, உங்க ஜாதகம் தாண்டிய கேள்விகள் என்ன. சில பேருக்கு வந்து நான் ஒரு முயற்சியில இருக்கேன், அந்த முயற்சி வெற்றி அடையுமா, நான் தொழில் பண்ணலாமா, நான் உத்தியோகத்துக்கு போலாமா, எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உண்டா, நான் வெளிநாட்டுக்கு எப்ப போவேன், எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், இது எல்லாத்துக்குமே சோழி பிரசனத்துல தீர்வு இருக்கும். உங்களோட ஜாதகத்துல தீர்வு இருக்கோ இல்லையோ, சோழி பிரசனத்துல அழகா உங்களுடைய ஜாதகத்தை விடவே தெளிவான ஒரு தீர்வான விஷயம்ங்கிறது இந்த பிரசனத்துல கிடைக்கும். அப்ப உங்களுடைய அந்த ஒன்லைன் கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரே ஆளே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பிரசனம் பார்க்க வந்தாரு, 50 கேள்வி எழுதியிருந்தாரு, அந்த 50 கேள்விக்கும் ஒரே பிரசனத்தை வச்சு நம்ம பதில் சொன்னோம். அப்ப அதுல தேவை என்னன்னா, உங்களோட நீங்க கேட்கிற கேள்வி என்ன, அதுக்கு உண்டான பாவகம் என்ன, நீங்க சொல்லியிருக்கிற ஆரூடம் என்ன, இந்த ஆரூடத்தை வச்சு அப்படியே நம்ம வந்து அந்த 50 கேள்விகளுக்கும் நம்மளால விடை சொல்ல முடியும், சிறப்பா கொண்டு போக முடியும். அதுதான் இந்த பிரசன்னம். அப்ப இந்த பிரசன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நேரடியா வரும்போது நம்ம பாக்குறதுக்கு பேரு தற்காலிக பிரசன்னம்னு சொன்னேன். அப்ப இந்த சோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த கோச்சாரத்தை அந்த ஆரூட கட்டத்துல சோழிகளை வந்து வரிசையா வச்சிருவோம், மாந்தி உட்பட எல்லா கிரகங்களையும் வச்சிருவோம். வச்சுட்டு ஒரே ஒரு ஆரூட சோழியை கையில வச்சிருப்போம். இந்த 108 சோழிகளை 3 பங்காக பிரித்து அதை வந்து ஜாதகரை வந்து நீங்க இத என்ன அந்த வந்திருக்கிற நேரத்துக்கு அவங்க கையால செலக்ட் பண்ண சொல்லி அந்த ஆரூடத்தை எடுப்போம். அந்த ஆரூடத்தை வச்சுதான் அவங்க என்ன கேள்வி வந்திருக்கிறாங்களோ அந்த கேள்விக்குண்டான பலன்கள். அதே மாதிரி ஆரூடம்ங்கிறது என்ன, உங்களுடைய இப்ப நீங்க என்ன கேள்விக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த கேள்வியை தெல்லன காட்டும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்திருக்காரு, வீடு கட்டுறதை பத்தி கேட்கிறாரு அப்படின்னா அந்த ஆரூடாதிபதி 4ல நிக்கிறாரா, 4ல சம்பந்தப்படுறாரா, அப்ப அவரோட கேள்வி வந்து தெளிவாவே இப்ப அந்த ஆரூடம் வந்திருக்கிற ஆரூடத்திற்கு ஆரூடாதிபதி எந்த பாவகத்துல இருக்கிறாரு அது சம்பந்தமான கேள்வியை கேட்பாரு. சந்திரன் எங்க இருக்கு அந்த கேள்வியை கேட்பாரு ஜாதகர். அப்ப இதையெல்லாம் வச்சுதான் நம்ம நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, என்ன கேள்விக்காக வந்திருக்கீங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு முடிவு பண்ணி சொல்ல முடியும். அப்ப இந்த தற்காலிக பிரசன்னம் இந்த மாதிரி வரும்.
இதே வந்து ஸ்தல பிரசனம்னு இருக்கு. ஸ்தல பிரசனம்னா என்னங்க? இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை கண்டுபிடித்து தர வேண்டும். குலதெய்வம் சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு. அப்ப அவங்களுடைய பங்காளி வகையறா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கு போய் அங்க நம்ம போய் அவங்களோட இடத்துல வந்து நம்ம பிரசன்னம் பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல அந்த பிரசன்னம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வீடு அந்த சார்ந்த இடங்களுக்கு அவங்க பங்காளி வகையறால யார் பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லாரும் வரிசையா இருக்கணும். அந்த இடங்கள்ல போய் போடும்போது இன்னும் நல்லா சிறப்பா வரும். ஏன்னா நீங்க நம்ம இடத்துக்கு வர்றது ஒரு கேள்விக்காக வர்றீங்க, அதை சொல்றோம், ஓகே. ஆனா இந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்னு எடுக்கும்போது உங்களுடைய வீடுகளுக்கோ இல்ல ஒரு அலுவலகம் சார்ந்த விஷயம், எனக்கு இந்த ஆபீஸ் செட் ஆகுதா, நான் இந்த ஆபீஸ்ல நல்லா இருக்க முடியுமா, எனக்கு அந்த வேலை வந்து இந்த இடத்தோட வாஸ்து நல்லா இருக்கா, எனக்கு வந்து இந்த இடம் விளங்கி வருமா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப நம்ம அந்த இடங்களுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் என்ன, அந்த இடத்துல எப்படி இருக்கு, இவங்களால அந்த இடத்துல கண்டினியூ பண்ணி எவ்வளவு நாள் இருக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம பிரசன்னம் பார்க்க முடியும். அப்ப நம்ம இப்ப உதாரணத்திற்கு குலதெய்வம் சார்ந்த பிரசன்னம்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், உங்க அங்காளி பங்காளி எல்லாரும் சேர்ந்து நீங்க இருக்கணும்ப்பா, அப்பதான் நம்ம அங்க வந்து பிரசன்னம் பார்க்க முடியும்னு சொல்றோம். அங்க வந்து நம்ம அவங்க இடத்துக்கு போயிட்டோம்னா நல்ல ஒரு சரியான ஒரு வீட்டினுடைய மத்திம பாகத்துல அங்க வந்து நம்ம இந்த அரிசி மாவுனால நம்ம இந்த கட்டத்தை போட்டுக்குவோம். கட்டத்தை போட்டு அதுல இந்த கிரகத்தை பிரஸ்தாபிக்கிறது எப்படி நம்ம வைப்போம் அப்படின்னு சொன்னா, அந்தந்த கிரகங்களுக்குரிய ஒரு சமித்துகள் என்னவோ அந்த விஷயத்த வந்து அங்க அந்த கிரகங்களுக்கு பதிலா வச்சு ஒரு சின்ன சிறுமி ஒருத்தர் ஒரு 12 வயதுள்ள ஒரு சிறுமியை வச்சு ஸ்வர்ணத்தை வச்சு அந்த அந்த இடத்த வந்து சுத்தி வர சொல்லி அந்த சிறுமி வைக்கிறது ஆரூடமா இருக்கும். அந்த ஆரூடத்தை வச்சுதான் அவங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அந்த கன்னி மூலையில கண்டிப்பா வந்து ஒரு லக்ஷ்மி தேவியையும் விநாயகரையும் ஆவாகனம் பண்ணி அங்க ஒரு பொங்கல் வைக்க சொல்லி அந்த குடும்ப தலைவியை தீபம் ஏற்ற சொல்லி தீபத்திற்கு ஒரு பிரசன்னம், அஷ்டமங்கள பிரசன்னம். இந்த இடத்துல என்னது, ஒரு 16 விதமான மங்கள பொருட்கள், 8 விதமான பொருள் கண்டிப்பா இருக்கணும். 16 விதமா நம்ம சொல்லிடுவோம், ஒரு 8 விதமான பொருள் கண்டிப்பா உள்ள இருக்கணும். அதுல அவங்க எந்த பொருளை முதல்ல எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் சொல்லுவோம். இதுக்கு முற்பாடு நம்ம அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே தெய்வஜனுடைய வேலை என்ன, இவங்க எப்ப கால் பண்ணிருக்காங்க, இவங்க எப்ப பணம் போட்டிருக்கிறாங்க, அப்ப இருந்து என்னென்ன சகுனம் நடக்குது, என்னென்ன நிமித்தம் நடக்குது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம போற வழியில என்ன சகுனங்கள் நடக்குது, இது போக அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி இருக்கு சகுனம், அங்க வைப்ரேஷன் எப்படி இருக்கு, அந்த குடும்ப தலைவியினுடைய அந்த விஷயங்கள், அவங்க எப்படி அந்த தீபம் ஏத்துறாங்க, எப்படி அந்த பூஜை பண்றாங்க, அந்த கன்னிமூல கணபதிக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி எப்படி ஒரு பூஜை பண்றாங்க, எப்படி ஒரு ஆவாகனம் பண்றாங்க, அதுக்கப்புறம் அந்த சிறுமியை வச்சு அந்த ஆரூடம் போடுற வரைக்கும் எல்லாமே கணக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிறுமி வைத்த ஆரூடத்தை வைத்து இப்போ நம்ம வந்து நார்மலா ஜாதகம் பார்க்கும்போது எப்படி குலதெய்வம் 5ஆம் இடம்னு சொல்லுவோம். ஆனா பிரசன்னத்தில் குலதெய்வம்ங்கிறது ஆரூடத்திற்கு 4ஆம் இடம். அப்ப அந்த ஆரூடத்திற்கு 4ஆம் இடம் என்ன ராசியா வருது, அந்த ராசியாதிபதி என்ன நிலையில் இருக்கிறார், ஆரூடத்திற்கு 4ஆம் இடம் என்ன கிரகம் போய் உட்கார்ந்து இருக்கு, இப்ப இதெல்லாம் பார்க்கணும். இப்ப உதாரணத்திற்கு ஆரூடத்திற்கு 4ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ உட்கார்ந்துருக்கு, சனி ராகு சேர்ந்துருக்கு. நம்ம அவங்கள்ட்ட கேட்ட விஷயம் என்ன, குலதெய்வம் சார்ந்த குழப்பம் இருக்கும், உங்க குலதெய்வம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வந்திருக்கணும். இப்ப சனி எல்லாம் சேர்ந்துருச்சுன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய ஆண்டவர் அப்படிங்கிற பேர் வரும். அப்ப அவங்க கிட்ட கேட்கும் போது ஆமாங்க எங்களுக்கு வந்து பெரிய காண்டியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குலதெய்வத்தினுடைய பேரை வந்து பெரிய காண்டியம்மன், ஏன்னா அந்த இடத்துல சனி ராகு சேர்ந்து வருது. ராகு வந்துருச்சுனாலே அந்த கோயிலினுடைய உருவம்ங்கிறது ஒரு நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தலமாக, அதாவது ஒரு சிறப்பா இருக்குங்க, ஒரு கோயில் உள்ள போனாலே வைப்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்பு இருக்காது. ராகுனா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, வேலை முடியாம இருக்கிறது, வேலை பாதியில விட்டு போயிருக்கிறது, உடஞ்சிருக்கிறது, சிதிலம் அடைந்திருக்கிறது, இதெல்லாம் ராகுவினுடைய ஆதிக்கம் அங்க இருக்கும். அப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த தொந்தரவு உங்க கோயில்ல இருக்கான்னு கேட்டா அவங்க ஆமாங்கிறாங்க. அப்ப சனி ராகு அந்த இடத்துல சேர்ந்துருக்கு, குலதெய்வம் சார்ந்த குழப்பம் இருக்கும். இல்லைன்னா மாறி வந்த குலதெய்வம் சொல்லும் போது ஆமா மேடம் நாங்க வந்து ஒரு இடத்துல இருந்தது, அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து நாங்க உத்தரவு கேட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல வச்சு நாங்க இப்ப வழிபட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்பான ஒரு ஆரூடம் நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு 4ஆம் இடம் என்னவோ அதுதான் உங்களுடைய குலதெய்வமா வரும். அந்த குலதெய்வத்திற்கு அந்த முதல்ல அந்த அந்த கிரகங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி சனி எல்லாம் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா பெரியாண்டவர், பெரிய காண்டியம்மன், இந்த மாதிரி பெரியங்கிற வார்த்தை அங்க வந்தே ஆகும். அது வந்து ஒரு 100% நம்ம நிறைய பேருக்கு வந்து செக் பண்ணியே பார்த்தாச்சு. அதே மாதிரி கேது வரும்போது அப்படிதான் ஒரு சூட்சுமமான வழிபாடு இருக்கும். எப்படி எங்களுக்கு வந்து பெட்டிக்குள்ள வச்சு சாமி கும்பிடுவோங்க. இப்ப உதாரணத்துக்கு மூங்கிலனை காமாட்சி அம்மன், அந்த அம்மாவுக்கு வந்து இன்னமும்
அந்த மேல இருக்கிற கூரைகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தான் வேய்வாங்க. எல்லா கோயில்லையும் தேங்காயை வந்து கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி உடைச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு இன்னமும் என்ன பண்ணுவாங்கன்னா மூடிய தேங்காயை ஏற்பவளே, ஏன்னா அது குழந்தைங்கிறதுனால அங்க கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி தேங்காயை உடைக்கிறது இல்ல. அங்க வந்து வெறுமனை வச்சு தேங்காய் வாழைப்பழத்தையும் வச்சு பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி போய் விநாயகருக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போய் தான் உடைக்கிறாங்க. அம்மனுக்கு முன்னாடி உடைத்த தேங்காயை அந்த அம்மா ஏத்துக்கிறது இல்லைங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூட்சுமமான வழிபாடுகள் கேது 4ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் போது, ஆருடத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது அவங்களுக்கு வருது. ஆருடத்திற்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தாரு அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு அரச மரம் இருக்க இடமோ இல்ல ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி சைவ பலி, ஏன்னா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து ஒரு நம்ம என்ன சொல்றோம், ஒரு தூய்மையான கிரகம், நல்ல ஒரு கிரகம், உயர்ந்த கிரகம் எல்லாம் சொல்றோம். அப்ப அங்க வந்து ஒரு சைவ பலி ஏற்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். சுக்கிரன் இருந்தா, சந்திரன் எல்லாம் இருந்ததுன்னா பெண் தெய்வமா இருக்கும். ஒரு உயரிய சுக்கிரன் எல்லாம் இருக்கும்போது வந்து நல்ல ஆடை ஆபரணங்களோட இருக்கக்கூடிய காமாட்சி ஒரு உயர்தரமான ஒரு தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். செவ்வாயோ ராகுவோ சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக உயிர் பலி ஏற்கக்கூடிய ஒரு தெய்வம் அங்க இருக்கு. அப்ப நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லும் போது அந்த பெரிய காண்டியம்மன் சொன்னாங்க, அந்த பெரிய காண்டியம்மனுக்கு சைவ பலிதான். ஆனா அவங்களுக்கு வாசல்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுப்பதே அவங்க வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த உயிர் பலி கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் உள்ள போய் அம்மனை வணங்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான தகவல்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் சார்ந்த தகவல்களை நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க வந்து அதுல சிறப்பா ஆமாங்க இது இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. சரிங்க, இதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவா இருக்கும். யாருக்கு தொந்தரவா இருக்கும்? இப்ப இந்த ஆரோடத்திற்கு 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கிற கிரகமும் ஒரு பாவ கிரகமா இருந்து அந்த வீட்டதிபதியும் ஒரு நீச அஸ்தமனமான நிலையில இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும். குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாது, குலதெய்வம் யாருன்னே தெரியாது, பிரச்சனையா இருக்கும். ஒரு 3 தலைமுறையா தெரியலன்றாரு ஒருத்தர்லாம். அப்ப 3 தலைமுறையா வந்து என்ன குலதெய்வம்னே தெரியலைங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தற்காலிக பிரசன்னம் போட்டு சொல்றதுங்கிறது கண்டிப்பா அது ஒரு சொல்லலாங்க. ஆனா நீங்க தேடி எடுக்க மாட்டீங்க. ஆனா இதே வந்து உங்களோட இடத்துக்கு நம்மளை வர வச்சு ஒரு ஜோதிடரை ஒரு தெய்வஞரை அணுகி அவங்கள அங்க வர வச்சு நீங்க ஸ்தல பிரசன்னம் பார்க்கும்போது நிச்சயமா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நீங்க எடுப்பீங்க. ஏன்னா உங்க குலதெய்வம்ங்கிறது மறந்தே போச்சு, ஒரு 3 தலைமுறையா மறந்து போச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அத்தனை பேரும் சேர்ந்து நீங்க கேட்கும் போது கண்டிப்பான முறையில அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் அந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு பிரசன்னம் போட்டு அந்த பிரசன்னத்துல இந்த குலதெய்வம் நமக்கான குலதெய்வமா, இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை முறைகளை இந்த தெய்வம் ஏத்துக்குச்சா, இந்த மாதிரியான கேள்விகளையும் பிரசனத்துல கேட்டு அதற்குண்டான விடைகளையும் நீங்க பெறலாம். அப்போ ஒரு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரி போகும். இதே வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க, எங்களுக்கு வந்து இந்த இடம் ஒத்து வருமா, நாங்க ஒரு சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம், அப்ப இந்த சம்பந்தத்தை நாங்க கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணு சரியா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு நீங்க பிரசன்னமும் பார்க்கணும், சகுனமும் பார்க்கணும். வந்திருக்கிறாங்க, வந்து 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரோட இப்போ வந்து ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னா வெறும் பொண்ணு ஜாதகத்தை மட்டும் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் மாப்பிள்ளை ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா பொருத்தமே இருக்காது. கொடுக்கும் போதே அந்த 2 ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு இப்படி கொடுத்து சாமி இதுக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கு 10 ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க மேட்ச் பண்ணி. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு லீடிங்ல என்னென்ன கிரகங்கள் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு, அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் எதுல பாசிட்டிவா இருக்கோ அவங்க மட்டும்தான் ஒத்து வருவாங்க. இப்ப 10 ஜாதகத்துல 4 ஜாதகத்தை ஃபில்டர் பண்றது அந்த மாதிரிதான். உதாரணத்துக்கு நீங்க ஆர்பி மெத்தட் கூட போட்டுக்கலாம். ஒரு ஆளும் கிரகங்கள் இன்னைக்கு எந்த கிரகம் வந்து ரொம்ப ரூலர்ல இருக்கு, அப்ப அந்த கிரகங்களை வச்சு இன்னைக்கு கோச்சாரத்துல சந்திரன் எந்த ராசியை பாக்குறாரு, யாரோட ஜாதகத்துல சந்திரன் பாக்குற அமைப்புல எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வச்சு நீங்க மாப்பிள்ளையோட பொண்ணோட ஜாதகத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எடுத்த உடனே ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரி வரும்போதே சில பொண்ணுங்க வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து குழந்தை எந்த மாதிரி குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா சொல்றது வந்து கண்டிப்பா சொல்லிடலாம். ஆனா அதன் மூலமா வந்து எப்படின்னா சில பேர் வரும்போதே வந்து உள்ள வந்து நமக்கு எந்த திக்குல நிக்கிறாங்க, ஒரு தெய்வஞர் இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா எனக்கு வலது பக்கம் அந்த பெண் வந்து நிற்கிறாளா, எனக்கு இடது பக்கம் நிற்கிறாளா, அவள் நிற்கும் போது என்னுடைய சுவாசம் எந்த பக்கம் இருக்கு, இதை பொறுத்துதான் அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். பிரசனத்தை கொண்டும் சொல்லலாம்.
ஏன்னா இந்த சகுன நிமித்த நிகழ்வுகளும் ஒரு தெய்வஞருக்கு ரொம்ப அவசியமான விஷயம். பிரசன்னத்துல வந்து ரொம்ப முக்கியம் வந்து நீங்க எல்லா பக்கமும் உங்களோட மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கணும். எல்லா விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல கொண்டு வந்து சிறப்பா அதையும் வச்சுதான் நம்ம பலன் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறதுதான். அதே மாதிரி இந்த தலைப்புல வந்து பார்த்தோம்னா வெற்றிகளும்னு சொல்லியிருந்தாங்க. சோழி பிரசன்னமும் வெற்றிகளும். வெற்றிகள்னா என்னங்க? இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப வந்திருக்கிற ஜாதகர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மீன ஆரூடமே வந்திருக்குது. ஆரூடாதிபதி குரு இன்னைக்கு மௌட்டியத்துல இருக்காரு. மௌட்டியம்னா ஒரு அஸ்தமன நிலையில இருக்கிறார் குரு. ஏன் 4ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அந்த அஸ்தமன நிலையில குரு இருக்காரு. அப்ப மீன ஆரூடம் வந்திருக்கு. ஆரூடத்துல சனி இருக்காரு. சனி வந்து லக்னத்துல இருந்தா பொதுவா சசயோகம்னு சொல்றோம். அந்த ஆரூடாதிபதி குரு போய் என்ன இருக்கிறாரு? புதனுடைய வீட்டுல நல்ல ஒரு நிலையில சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆனா அஸ்தமன நிலையில இருக்காரு. அப்ப ஜாதகர் பவரான ஆளு. இப்ப பவர்லெஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஜாதகர் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஆளுங்க. ஆனா இப்ப வந்து அவருக்கு நேரம் சரியில்லை, அவருக்கு தொந்தரவா இருக்குது. அப்ப எப்ப இது சரியாகும்? சூரியனிடம் இருந்து அந்த குரு, அதாவது குருவை விட்டு சூரியன் வந்து ஒரு 15-20 டிகிரி தள்ளி வந்தாருன்னா அவருடைய நிலை மாற போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போ ஒரு ஜாதகர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இதே மாதிரி நாங்க படிக்கிற காலத்துல வந்து வெறும் ஒரு ஆரூடம் போட்டாங்க. சனிய வந்து துலா ராசியில எழுதியிருந்தாரு எங்க வாத்தியார். எழுதும்போது கேட்டாரு, இவர் வந்து என்னவா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க சொன்ன விஷயம் ஒருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. எல்லாருமே வக்கீல் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எடுத்த உடனே நீதிபதி அப்படின்னு சொன்னேன். ஏன் நீதிபதி? துலா ராசியில உச்சம் பெற்ற சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதியை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு ஜாதகர் என்னவா இருக்கிறாரு, அவருடைய தற்போதைய நிலை என்ன, இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிரசன்னம் வந்து அருமையா காட்டும். லக்கணத்திலேயே மாந்தி வந்திருக்குது. ஒருத்தவங்களுக்கு அப்பதான் சொல்றோம், நீங்க ஒண்ணு இந்த 10 நாளைக்குள்ள ஒரு டெத் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்ல அட்டன் பண்ண போறீங்க. இது வரைக்கும் அட்டன் பண்ணலீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில கூப்பிடுறாங்க, சொந்த சகோதரியுடைய கணவர் வந்து தவறிட்டாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தெல்லன நமக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயம். வந்திருக்கிற ஜாதகர் ஒருத்தருக்கு 9ஆம் இடத்தில் மாந்தி. அப்ப 9ஆம் இடத்தில் மாந்தினா தகப்பனார் இப்ப இல்லைங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க, தவறி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னம் மட்டும்தான் தெளிவா காட்டும். ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க, வெத்தலையும் பாக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க கேட்டது வந்து ரோக பிரசன்னம். ரோக பிரசன்னம்னா நோய் குறித்தது. நோய் ரொம்ப தீவிரமா இருக்கு, நோய் எப்ப தீருங்கன்னு கேக்குறாங்க. பிரசன்னம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு சகுனம். எப்படிங்க? அவங்க வந்து உட்கார்றாங்க. எல்லாமே நம்ம இப்போ நிறைய பேத்துக்கு என்ன பழக்கம்னா அந்த கவர்ல வாங்கிட்டு வருவாங்க. பூவு, பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாங்க. தேங்காவெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம தட்டை இப்படி வச்சிருப்போம். அப்படியே இப்படி வந்து வைக்கிறது. நிறைய பேத்துக்கு அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற தெளிவு கூட இல்லை. அதை தெளிவா எடுத்து வைக்கும் போது அந்த அம்மாவே பிரிச்சு தர சொன்னேன். அந்த பாக்கெல்லாம் பிரிச்சு கொடுங்கம்மா. அந்த பாக்கை பிரிக்கிறாங்க. கூட்டு மரணம் அப்படின்னு சொல்லி அந்த பாக்குல எழுதியிருக்கு. இவங்க என்ன பிரசனத்துக்கு வந்திருக்கிறாங்க? ரோக பிரசனத்துக்கு வந்திருக்கிறாங்க. நோய் தீர்மான்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலயே வந்து கூட்டு மரணம்ங்கிற வார்த்தை அந்த பாக்குல வந்து வந்திருக்கு. அப்போ சில விஷயங்கள் நாம வந்து பிரசன்னம் பாக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷனா வந்துடும். சாமி சொன்ன மாதிரி தெய்வஞர் அந்த வாக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய குலதெய்வமும் என்னுடைய குலதெய்வமும், உங்களுடைய இஷ்ட தெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமும் அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லும். அப்ப அந்த விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு எடுத்தோடனே அவங்களை அதை சொல்லி பயமுறுத்தக்கூடாது. திருப்பி பிரசன்னமும் பார்த்து கன்க்ளூஷனுக்கு அவங்களுக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி 6 மாசம் 1 வருஷத்துக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லும் போது 8ஆவது மாசத்திலே அவர் ஆள் இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருந்த தொந்தரவு அந்த மாதிரி, அந்த தொந்தரவும் ஒரு அதிகமான ஒரு கேன்சர் தொந்தரவுல வந்திருக்கிறாங்க. அது வந்து சரியாகுமான்னு கேட்கும்போது இந்த மாதிரி எடுத்தோடனே பார்த்தாச்சு. வந்திருக்கிற பிரசன்னமும் அதற்கு தகுந்த மாதிரி வந்திருக்குது. அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு அடுத்து ஒரு 8 மாசம் தான் ஜாதகர் இருந்தார். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஜாதகத்தை தாண்டி இந்த பிரசன்னத்துல ரொம்ப தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி எனக்கு உயர் பதவி எப்போது, நான் வந்து உயர்கல்விக்காக வெளிநாடு எப்ப போவேன், இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப அந்த ஆரூடம் விழுகும் போதும் சரி, ஆரூடமோ கடகமோ விருச்சிகமோ மீன வீட்டை சொல்லக்கூடிய, ஏன்னா அதெல்லாம் நீர் ராசிகள்னு சொல்றோம். அப்ப அந்த நீர் ராசிகளை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நீங்க எந்த ஆரூடம் எடுத்திருக்கீங்களோ அந்த ஆரூடத்திற்கு 9ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலையை பொறுத்து நீங்க எப்ப போவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பிரசன்னத்துல நம்மளால எடுத்து சொல்ல முடியும். ஒருத்தர் கேட்டார், கிரீன் கார்டு வாங்குவேனா?
கிரீன் கார்டுக்கு வந்து சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆரோடத்திற்கும் அந்த 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப 11ஆம் அதிபதி தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவர். அந்த 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. அப்ப நமக்கு வந்து வந்திருந்த ஜாதகத்திற்கு கண்டிப்பாக அந்த ஆரோடத்திற்கு 11ஆம் அதிபதி ரொம்ப சிறப்பா இருந்தாரு. அப்ப அவருக்கு நீங்க வாங்குவீங்க, இந்த சில காலங்களுக்குள்ள வாங்குவீங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்க மாதிரி கோயில் பரிகாரங்கள் கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணலாம், என்ன கிழமையில என்ன ஓரையில நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி நீங்க சாமி கும்பிடணும், அங்க என்னென்ன கோயில்கள் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு சொல்லும் போது நம்ம அப்படிதான் சொல்றோம், பித்ருதோஷம் இருக்கு. பித்ருதோஷம் இருந்ததுன்னா நீங்க இங்க இருந்தா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கன்னு சொல்றோம், அங்க இருந்தா காக்காய்க்கு கூட சாப்பாடு வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதற்கு தகுந்த அவர்களுக்கு என்ன பரிகாரம் நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கறதான். அப்ப அவங்க அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இங்க ஆர்பனேஜுக்கு டொனேட் பண்றாங்க. டொனேட் பண்ற விஷயத்த சரியா நடக்குதான்னு அவங்க ஒரு தடவை பாத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ அதே மாதிரி மாந்திக்குரிய பரிகாரம் இங்க இருந்தாங்கன்னா நம்ம இங்க இருக்கிற கோயில்களுக்கு அனுப்பலாம். அதே அங்க இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது, நான் ஒரு லேடிட்ட சொல்றேன், அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் நம்ம இந்தியாவுக்கு ஓகே, இங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, எங்களால வந்து அந்த நீங்க சொல்ற பரிகாரங்கள்ல சிலதை வந்து நாங்க கோயில்களுக்கு போய் பண்ண முடியும், இங்க சில கோயில்கள் மட்டும் இருக்கு. பட் வந்து இந்த மாந்திக்குரிய பரிகாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க போய் ஒரு ஆதரவற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க பதிஞ்சு வைக்கணும், அப்பதான் எங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போ ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் அவங்களுக்குமே வந்து நம்ம பரிகாரங்கள் எப்படின்னா எளிய முறையில தான் சில விஷயங்களை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க இங்க இருந்து அந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது நீங்க அங்க மனமுருகி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய மாறுபாடுகள் இருக்குங்க. கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே பிரசனத்தினுடைய ஒரு வலிமை, ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வந்திருக்கிறாங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்கன்னு வைங்க, வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்கறாங்க, செய்வனை யாரு வச்சிருக்கிறாங்க, செய்வனைங்கிற கேள்வி முதல்ல ஏன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல அவங்களுக்கு ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்ட திசை நடத்திட்டு இருக்குது. ராகு கேது கோச்சாரத்துல ஜனன ராகு கேதுவோட போயிட்டு இருக்குது. 7.5 சனி அஷ்டம சனி காலங்கள்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப அதே நேரத்துக்கு இங்கேயும் ஆரூடத்துக்கு ராகுவோ கேதுவோ சம்பந்தப்படும் போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு, செய்வினை சம்பந்தமான தொந்தரவு உங்களுக்கு இருக்குங்க. பாதகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து மாந்தி சேர்ந்துட்டாரு. யாருங்க பாதகஸ்தானாதிபதி? பொதுவா சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம், உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம், ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகம். இது வந்து நம்ம எல்லாருமே பாரம்பரியத்துல படிச்சிருக்கிற அதே விஷயம்தான். ஆனா பிரசங்கத்துல ஒரு பாதகம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் மகா பாதகம் கும்பம். அப்ப ஒருத்தருக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மகா பாதக லக்னத்திலேயே போய் விழுகுது. அப்ப அவருக்கு நம்ம சொல்ற ஒரு தீராத தொந்தரவுல இருக்கீங்க அப்படின்னும் போது ஆமாங்க, ஒரு தீராத வியாதி அங்க இருக்கு அவங்களுக்கு. அப்ப அந்த மகாபாதக லக்னத்திலேயே போய் உங்களுக்கு வந்து லக்னம் விழுகுது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனிச்சு அவங்களுக்கு பதில் சொல்லணும். போதா குறைக்க அந்த லக்னாதிபதி சனி எப்படி இருக்காரு, அவர் கூட யாரு கன்ஜெக்ட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப பாதகாதிபதியோட மாந்தியும் சேர்ந்து ராகுவும் அதோட திருஷ்டியோ இல்ல ஆரூடத்துல சம்பந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்களுக்கு செய்வினை கோளாறு இருக்கு. அப்ப அவங்களுக்கு யாரு வச்சாங்கிற வரைக்கும் கேக்குறாங்க. அதுவே எப்படி கேக்குறாங்க, அந்த செய்வினை வச்சவங்க யாரு, அவங்க ஆணா பெண்ணா, அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, அந்த குழந்தைங்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அப்போ அதை வந்து நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்றோம், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி அதுக்கு பதில் சொல்றோங்கிறதுலதான் இங்க விஷயமே இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப செய்வினை கோளாறுகளை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இந்த பாதகஸ்தானாதிபதியோட மாந்தி சேரும் போது அந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்லிடுறோம் ஒரு விஷயம். அடுத்து இந்த மாந்தி வாங்கிய நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். மாந்தி என்ன நட்சத்திரத்துல அப்ப போயிட்டு இருக்குதோ, இப்ப உதாரணத்துக்கு மாந்தி பூச நட்சத்திரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க பிரசன்னத்துக்கு வந்திருக்குன்னு வைங்க, வந்திருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் பூஷத்திலயோ அனுஷத்திலயோ உத்திரட்டாதிலயோ இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரசன்னம் பார்த்ததுல இருந்து 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் ஒரு தொந்தரவு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணணும், ஒரு 12 பிரதோஷத்துக்கு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கணும். 12 பிரதோஷத்துக்கு வந்து அவங்க கண்டிப்பா கோயிலுக்கு போறது அவங்களுக்கு நல்லது. இல்ல அவங்களுக்கு பதிலாக வேற யாராவது போய் வேண்டிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த மாந்தின்ற நட்சத்திரம் அவ்வளவு சிறப்பா வேலை செய்யும். அதை வந்து அவங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லி அனுப்பணும். அதே நட்சத்திரம் உதாரணத்துக்கு என்னுடைய நட்சத்திரம், அதாவது பார்க்கக்கூடிய தெய்வஜர் நட்சத்திரமா இருந்தா தெய்வஜரும் பரிகாரம் பண்ணிக்கணும். ஏன்னா தெய்வஜருக்கும் அது சில நேரத்துல இண்டிகேட் ஆகும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத பிரசன்னம் இண்டிகேட் ஆகும். ஒரு லக்னத்திலேயே மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து கொஞ்சம் வலிமையான ஜாதகம், அதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். அந்த லக்னத்துல மாந்தி இருக்கிறத விட D16 ஒரு சார்ட் இருக்கு. D16 சொல்றது சஷ்டி அம்சம்னு சொல்லுவோம். அந்த சஷ்டி அம்ச லக்னத்திலையும் போய் மாந்தி உட்கார்ந்துருக்கு பாருங்க, அவங்கதான் ரொம்ப வலிமை.
அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஜாதகம் சொல்லும் போது அவருடைய கர்மா அப்படியே நம்ம டோட்டலா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த நேரத்துலதான் இந்த மாதிரி மாந்தியினுடைய நட்சத்திரம் ஒரு பார்க்கக்கூடிய தெய்வஞருக்கும் சேர்த்து பிரச்சனை ஆகிறது. ஒரு தெய்வஞர் இருப்பாரு, அவருக்கு நேரம்லாம் நல்லா இருக்கும், ஆனா என்னமோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கே, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்கும் கண்டிப்பா. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, D60 சஷ்டி அம்சம் சொல்லிட்டு, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சஷ்டி அம்சம் என்ன நிலையில இருக்கோ அதே சஷ்டி அம்சத்தினுடைய அமைப்பு பிரசன்னத்துல வரும், கண்டிப்பா வரும். உங்களுக்கு உங்க ஜாதகத்துல ராகு கேது தொந்தரவு இருக்கு, சஷ்டி அம்சத்துல ராகு கேது வந்து உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்துல இருக்கு, 7ல இருக்கு அப்படின்னா அதே மாதிரிதான் பிரசன்னமும் வரும். இத வந்து நிறைய பேருக்கு நம்ம ஆய்வு பண்ணி நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்க எப்ப ட்ரை பண்ணாலும் அதாவது உங்க ஜாதகத்துல ராசியில இருக்கிற விஷயங்களை நீங்க எடுத்து எப்படி பரிகாரம் பண்ணிக்கிறீங்களோ தெரியாது. ஆனா சஷ்டியாம்ச லக்னம் 100% அதுல என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்குண்டான ஒரு பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்வியலை சரிப்படுத்தக்கூடிய பரிகாரமா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிரசன்னம் பார்க்கும்போதுதான் என்னென்ன தோஷம் இருக்கு, அதே ஜாதகத்திலயும் அப்படியே தான் வரும். ஒரு 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 ஃபேமிலிக்கு பாக்குறோம், அவங்க வந்து சொல்றாங்க, இப்ப இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்கன்னும் போது ஆமாங்க பையனுக்கு வந்து மிதுன ராசி, பொண்ணுக்கு வந்து மிதுன லக்னம் அப்படின்றாங்க. அப்ப அந்த குடும்பத்தினுடைய அமைப்புங்கிறது நம்ம சொல்லாம அவங்களே கிளையண்டே சொல்ற அளவுக்கு வந்து அந்த பிரசனத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுக்கு தரக்கூடிய ஆருடம்ங்கிறது நீங்களே உங்க கையால செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால 100% உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது இந்த பிரசனத்துல தெளிவா தெரியும். அதை வச்சுதான் ஒரு ஜோதிடர் ஒரு தெய்வஞர் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில பலன் சொல்லி எடுத்து தர முடியும். அப்போ இத்தனை விஷயங்களுமே இந்த பிரசனத்துல எடுக்க முடியும்னா நிச்சயமா எடுக்க முடியும். இது சார்ந்த அதனுடைய வெற்றிகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஜாதகத்துல நீங்க என்னென்ன கேள்வி கேக்குறீங்க, இப்ப எனக்கு வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் கல்யாணம் ஆகுமா 7ஆம் இடத்தை பாக்குறோம், ஒரு குடும்பம் அமையுமா 2ஆம் இடம், அதே மாதிரி ஒரு உயர்கல்விக்கு போவேனா அதுக்கு என்ன பாவகம், அப்ப 4ஆம் இடமோ 9ஆம் இடமோ எப்படி இருக்கு, புதன் எப்படி இருக்காரு, எல்லாத்தையும் பாக்குறோம். அதே மாதிரி ஒரு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, நீர் ராசிகள்ல எந்த கிரகங்கள் இருக்கு, லக்னத்துக்கு 9 12 எப்படி இருக்கு, இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. அதே மாதிரிதான் பிரசன்னத்திலையும் பார்ப்போம். என்ன பிரசன்னத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆரூடத்தின்படி இந்த கேள்விகளுக்கு உண்டான விடைகளுக்கு நாங்க வந்து போவோம். அதே மாதிரி அந்த ஆரூடத்திற்கும் நீங்க வந்து இப்போ அந்த ஆரூட அதிபதிக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இவங்களுக்கு பாதகாதிபதி சம்பந்தம் இருக்கா, பாதகாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு நான் மீன ஆரூடம்னு சொன்னேன். அப்ப மீன ஆரூடம் சொல்லும் போது ஆரூடாதிபதி குரு வந்து 4ல உட்கார்ந்துருந்தாரு, அன்னைக்கு பாதகாதிபதி புதன் எங்க உட்கார்ந்துருந்தாரு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாரு. அப்ப அந்த புதன் வந்து பாதகாதிபதி அங்க உட்கார்ந்துருந்தாரு, மாந்தியும் கூடயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாதகாதிபதி மாந்தியோட தொடர்பு கண்டிப்பா வரும்போது அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஆரூடாதிபதிக்கும் அந்த ஆரூடாதிபதிக்கும் 6ஆம் இடத்ததிபதிக்கும் தொடர்பு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால நம்ம வந்து சொன்னோம், ஒரு பெரிய அரசு அதிகாரியினுடைய தொந்தரவு தான் உங்களுக்கு அதிகமா இருக்குங்கும் போது ஜாதகர் வந்து ஆமாங்க எனக்கு வந்து பிரச்சனையே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூரியன் வரும்போது அது அரசு சார்ந்த அதிகாரிகளையும் அவரை விட உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவு அவருக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் தெளிவா காட்டுது. அப்ப பாதகாதிபதியோட மாந்தி சம்பந்தம் இருக்கும்போது இதுல அவர் வந்து வீணாவுல மாட்ட வச்சுப்பட்டிருக்கிறாரு, இவர் வந்து கொஞ்சம் தொந்தரவு இல்லாத ஆளு, ஆனா இவர் வீணாவுல மாட்ட வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால எடுத்து சொல்ல முடியுது. அப்போ ஒரு பிரசன்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்பயுமே ஒரு சிறப்பாக நீங்க வந்து வந்திருக்கிற நேரத்திற்கு உங்களுக்கு ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை தர முடியும் அப்படிங்கிறத சிறப்பா எடுத்து காட்டுறதுதான். இப்ப உதாரணத்திற்கு ஒரு வந்திருக்கக்கூடிய லக்னம் இன்னைக்கு வந்து என்ன லக்னம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு துலா லக்னமே வச்சுக்கோங்க. அப்ப துலா லக்னம் வைக்கும் போது இந்த துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் வந்து இன்னைக்கு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் ஒரு சிறப்பான நிலையில இருக்கிறாரா. அதே மாதிரி லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி யாரு, சூரியன். அந்த சூரியன் போய் இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்காரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு துலா லக்னம் ஆரூடம் வந்திருக்குது, அந்த ஆரூடத்திற்கு பாதகாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆரூடத்திற்கு துலா ஆரூடம்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ஆரூடத்திற்கு வேற யார் பிரச்சனை பண்ணுவாங்க, குரு தான் வந்து 3 6 கூடையவர். அவரும் என்ன பண்ணிட்டாரு, பாதகாதிபதியோட சேர்ந்து 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்திருக்கிறவருக்கு தந்தையால் பயன் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா இங்க நமக்கு இந்த ஆரூடம் எடுத்து கொடுக்கும். அப்ப இப்படித்தான் ஒரு ஆரூடத்தினுடைய அந்த விஷயங்களை நம்ம தெளிவா சொல்ல முடியும். அப்ப வந்திருக்கிற ஆரூடம் துலாம்னா இவங்க வந்திருக்கக்கூடிய ஜாதகருடைய அமைப்பு நல்ல ஒரு
பெரிய கோயில்கள் நிறைந்த இடம், அதே மாதிரி கடை வீதிகள் நிறைந்த இடத்துல இருந்தா வந்திருப்பாரு. ஏன்னா அந்த ராசியோட சொரூபம் அந்த மாதிரி. அப்ப 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு வந்து மாந்தி சம்பந்தப்படுது. அப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க போற வழியில வந்து உங்களுக்கு ஒண்ணு ஒரு மயானத்தை தாண்டி போகக்கூடிய தன்மை இருக்கா, இல்ல நீங்க வந்து வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கானுங்க போது, ஆமாங்க நாங்க அந்த மயானத்தை தாண்டி போகக்கூடிய தன்மை இருக்கு. அப்ப 4ஆம் இடத்துல அமர்ந்த மாந்தி பிரேத தோஷத்தை தெளிவா எடுத்து காட்டுது. பிரேத தோஷம் எப்படி எல்லாம் வரலாம், ஒண்ணு நீங்க இந்த மாதிரி மயானத்தை தாண்டி போகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி அவங்க முன்னோர்கள்ல யாராவது இந்த அந்த பிரேதம் இருக்கும் போதே வந்து வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. சில பேர் எடுக்க விட மாட்டேன், நான் தான் பெரிய ஆளு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது வந்து பிரேத தோஷமா ஜாதகத்திலேயோ பிரசன்னத்திலேயோ அப்படி காட்டும். அப்ப இந்த மாதிரி தோஷங்கள் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு சிறப்பான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கல அப்படின்னா அது உங்க ஜென்ரேஷனை தாண்டி அடுத்த ஜென்ரேஷன் வரும். இப்ப நம்ம சில பேர் கேட்பாங்க, நாங்க பரிகாரம் பண்ணிட்டோங்கிறத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அப்ப பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து தெய்வம் ஏத்துக்குச்சா? இப்ப குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க, குலதெய்வம் வந்து நான் செஞ்ச விஷயத்த ஏத்துக்குச்சா, நான் போய் குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வந்துட்டேன், இப்ப குலதெய்வத்துக்கும் எனக்கும் உண்டான டேர்ம் சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பிரசன்னத்துல கேட்கலாம். அப்ப எப்படி இருக்கும்? ஆருடத்திற்கு ஒரு குருவினுடைய தொடர்பு வரும், ஆருடத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதிக்கும் குருவினுடைய தொடர்பு வரும். இந்த மாதிரி பிரசன்னங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் நீங்க செஞ்ச விஷயத்த வந்து ஏத்துக்குச்சு அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஆருடத்திற்கு வந்து குருவினுடைய தொடர்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயம். இப்ப நம்ம கேட்கிற மாதிரி பிரசன்னத்துல வெற்றி அப்படிங்கிறது பொதுவாவே ஆருடத்திற்கு குரு தொடர்பு வந்துச்சுன்னா ஜாதகர் ரொம்ப நல்லவரா இருப்பாருங்க, ஜாதகரால யாருக்கு எந்த தொந்தரவு வராதுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த ஆருடத்திற்கு குரு தொடர்பு வரணும்னா கூட உங்க சுய ஜாதகமும் வலிமையா இருக்கணும், அப்பதான் இங்கேயும் குரு தொடர்பு வரும். இல்லைன்னா இப்போதைக்கு கோச்சாரத்துல உங்களுக்கு டைம் கொஞ்சம் இதா இருக்கணும், ப்ராப்ளமா இருக்கணும், அதனால குரு தொடர்பு வராது. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம முயற்சியோட நம்ம தெய்வ நம்பிக்கையோ சேர்த்து அதுல என்ன விஷயங்கள் வருதோ, அது என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய அமைப்புக்கு நம்ம போகணும். அதை பண்ணும்போது நிச்சயமாக நம்மளாலையும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி இந்த சகுன சாஸ்திரம், நிமித்த சாஸ்திரம், இது எல்லாமே நம்பிக்கைக்கு உட்பட்டது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட ஆழ்மனதுல, இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து எப்படின்னா நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கே கனவுல வரும். இப்போ ஒரு சமீபத்துல நடக்க போற விஷயத்தை தெய்வம் வந்து ஒரு குறிப்பா உணர்த்தும். அப்ப அந்த குறிப்புகளை சரியாக அதை கவனம் பண்ணி கொண்டு வர்றவங்க மட்டும்தான் இந்த சாஸ்திரத்தை சரியா கொண்டு போக முடியும். சில பேருக்கு இந்த விஷயத்த பார்த்தாலே வந்து புரியாது, அது கண்டுக்காம போற தன்மையும் இருக்கும். அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்கப்படும். ஏன்னா இந்த பிரசன்னத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100% வந்து உங்க ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி D16 சொல்லக்கூடிய சஷ்டி அம்சம் எப்படி இருக்கோ அதேதான் இங்க வரும். நான் இதை நிறைய வாட்டி நிறைய பேருக்கு இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த பிரசனத்துல கூட அவங்க ஜாதகம் தெரிஞ்சவங்கிறதுனால நம்மளால ப்ரூஃப் பண்ண முடிஞ்சுது. அவங்க ஜாதகத்துல எப்படி D60ல 2-8 ராகு கேது இருக்கோ இவங்க செலக்ட் பண்ண ஆருடத்துக்கும் 2-8 ராகு கேது வருது. அப்ப நம்ம அவங்களுக்கு போய் சர்பசம்ஸ்காரம் பண்ணிக்க சொல்றோம். நம்ம அவங்கள வந்து நீங்க போய் கண்டிப்பான முறையில சர்பசம்ஸ்காரம் பண்ணிக்கோங்க, சர்பசாந்தி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற பரிகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சர்பசம்ஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆகும், ஏன்னா நீங்க ஒரு காரியத்துக்காக வந்திருக்கீங்க. அப்ப அந்த பாம்பு குறுக்க வந்த மாதிரிதான் அந்த 2-8 ராகு கேது இருக்கிறது, ஆருடத்துல 7-7 ராகு கேது இருக்கிறது. நீங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு அப்படியே முரணா உங்களை மாத்த போகுது, அந்த கேள்வி உங்களுக்கு கிடைக்காம போகுது, உங்களை ஆசைகளை நிராசையாக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க அந்த பாம்புக்குரிய பரிகாரத்தை சரியா முறையா பண்ணும் போது உங்களுக்கு அந்த தொந்தரவுல இருந்து வெளியில வரக்கூடிய தன்மைங்கிறது கிடைக்கும். அதனால எல்லாருமே வந்து சகுன சாஸ்திரம், நிமித்த சாஸ்திரம், இந்த பிரசன்ன சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விடையில்லாத கேள்வி, உங்க ஜாதகத்துல வந்து நிறைய கேள்வி இருக்கும், அதை ஜாதகம் தாண்டிய விஷயமா நீங்க தேடி பிடிச்சு எடுக்கும் போது நீங்க வந்து பிரசன்னத்தின் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஜாதகம் தாண்டிய கேள்விகள் இருக்கு, ரொம்ப தொடர் கேள்விகளா இருக்கு, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை கண்டினியூவா வந்துட்டு இருக்கு, குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் சார்ந்த தொந்தரவு இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களால உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க கண்டிப்பா இந்த பிரசன்ன சாஸ்திரத்தை தெரிஞ்சு நல்ல தெய்வஞர்கிட்ட உங்களுடைய கேள்விகளை சொல்லி கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு பலன்களை கேட்டு பெறலாம். நீங்க எனக்குமே வந்து கால் பண்ணலாம். என்னோட நம்பர் வந்து 9943392772. நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. இப்போ இந்த ராஜநிலை டிவி வழியா உங்க எல்லாரையுமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஒரு அற்புதமா ஒரு சிறந்த கருத்துக்களை வந்து சோழி பிரசன்னம் சம்பந்தமா சொன்னீங்க. ஏறக்குறைய வந்து சோழி பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கணுமா சொன்னீங்க. அடிப்படையில இருந்து வந்து இதுதான் சோழி, அந்த சோழி கொடுக்கப்பட்ட சோழி வந்து 108 சோழி, அதை 3ஆ பிரிக்கணும்,
எப்படி இப்படி போடுறது, அதே மாதிரி வந்து அந்த பிரசனம் பார்க்கறதுக்கு முன்ன கோடு போடுறது, 4 கோடு போடுறது. அப்போ என்னன்னா அடிப்படையில இருந்து எல்லாமே ஒரு தெளிவா வந்து ராஜநந்தி டிவி நேயர்களுக்காக ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்ப இந்த பிரசன்னத்தின் மூலம் வந்து ஒருத்தர் வந்து ஜாதகத்துல சொன்னீங்க, ஜாதகத்துல வந்து யாருமே வந்து அது கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளுக்கு இந்த சொல்யூஷன் என்ன காரணத்தினால அவன் லாக் ஆகி உட்காந்துருக்கான்னு தெரியாது, அதை வந்து பிரசன்னத்தின் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி ஏறக்குறைய வந்து நிறைய அழகா பதிவு பண்ணீங்க. ஏறக்குறைய வந்து இந்த ஜோதிடத்தை பார்க்குற நேயர்கள் வந்து இந்த பிரசன்னத்தை இந்த நிகழ்ச்சி பார்க்குற நேயர்கள் அவங்களே வந்து தெய்வீக பிரிங்கிற ஆனாலும் ஆயிடலாம். ஜோதிடத்தை சொல்லிட்டு சோழி பிரசன்ன வித்தரா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு அழகா சொன்னீங்க. உங்களுக்கு ராஜநந்தி டிவி சார்பில் வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இது எத்தனை வருஷம் அனுபவமாச்சு? இதெல்லாம் நல்லா சிறப்பா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி சாமி? இது கிட்டத்தட்ட ஒரு 13 வருட அனுபவங்கள் சாமி. அனுபவமாச்சு? உன்னிகிருஷ்ண பணிக்கர்னு சொல்லி அவர்கிட்டதான் நாங்க வந்து இந்த பிரசன்ன சாஸ்திரம் வந்து படிச்சுக்கிட்டேங்க சாமி. அதனால ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த நம்ம அஷ்டமங்கல பிரசன்னம்னு சொல்றோம் இல்லையா, அங்க அவங்க முதல்ல எடுத்து கொடுக்குற பொருள் தான் பிரச்சனையே. ஒருத்தர் வந்து புக் எடுத்து கொடுக்குறாரு, உங்களுக்கு வந்து அந்த புக்கு சம்பந்தமா, அதாவது உங்களுக்கு கணக்கு வழக்கு சம்பந்தமா பிரச்சனை இருக்கான்னா அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. ஒருத்தர் வந்து விபூதி எடுத்து கொடுக்குறாரு, ஊதுபத்தி எடுத்து கொடுக்குறாங்க, பிரேத தோஷம் சம்பந்தமா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, மரணம் வரப்போகுதுன்னு. அப்ப நம்ம வந்து அந்த எடுத்து கொடுக்குற பொருட்களை வைத்தே அதை நம்ம வந்து ஒரு தெய்வஞர் அதை கணக்கு போட்டு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூத்திரங்கள் கணக்கு போட்டுதான் அவங்களுக்கு பதில் சொல்றோம். அருமை அருமை அருமை. ஏன்னா வந்து ஒரு 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 சிறந்த குருமார்கிட்ட படிக்கும் போது அந்த சூட்சமங்களை என்ன நான் பார்த்தன ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு எளிமையை சும்மா தானே படிச்செல்லாம் வந்து அந்த வித்தைகள் வர முடியாது. அப்போ இதுல வந்து ஏறக்குறைய வந்து மகாதேவையர் வந்ததான் இருப்பது சமயத்துல வந்து மறைந்து விட்டார் அவரு. அவர் அற்புதமான ஒரு ஆத்மா அவரு. அதே போல வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா அவரை பத்தி தெரியல எனக்கு, உன்னிகிருஷ்ணனை பத்தி ஐயாவை பத்தி தெரியல எனக்கு. ஆனா இருந்தாலும் அவரோட திறமை உங்க மூலமா வெளிப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா ஒரு சில நிகழ்ச்சியில எல்லாம் நாங்க வந்து சோழி பிரசன் போட்டதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது சோழி பிரசனை நீங்க கற்று தந்து கொண்டு இருக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்ல என்ன பண்றீங்களா? நான் 2018 வாக்குல கிளாஸ் போட்டிருந்தேங்க சாமி. அதுக்கப்புறம் நமக்கு பணிகள் அதிகமா இருக்கிறதுனால அது பண்றது இல்லைங்க. இப்ப பிரசனம் பாக்குறதுக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்களா, அவங்க வர சொல்றீங்களா? வரவும் செய்யறாங்க, நம்ம அங்க போய் ஸ்தல பிரசனமும் பாக்குறோம் சார். பிரசனம் பாக்குறீங்க. இப்ப பிரச்சனையில வந்து ஒரு சில பிரச்சனைகள் சிக்கல் வந்துடுது, அதுக்கு ரெமெடிக்கல் என்ன பண்ண போறீங்க? நமக்கு வந்து அந்த ரெமெடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய, இப்ப நம்ம சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு சர்ப்பங்கள், அதாவது ராகு கேது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்ப்ப சம்ஸ்காரம் பண்ண சொல்றோம். பித்ரு தோஷம் இருந்தது, மாத்திரு தோஷம் இருக்குன்னா அதுக்குண்டான நிவர்த்திகள். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திலஹோமத்துக்கு பரிந்துரை செய்யறோம். அது வந்து ஜாதகருடைய அளவீடை பொறுத்தது, அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்ப இல்ல அப்படின்னா இப்ப திலஹோமம் பண்றதுக்கு நிகரா நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு திருவிடை மருதூர் மாதிரியான ஸ்தலங்களை நம்ம வந்து பரிசீலனை பண்ணி நீங்க அங்க போய் ஒரு 27 நட்சத்திர நெய் தீபம் போடுங்க. அதே மாதிரி ரொம்ப தொந்தரவு இருக்கு, ராகு கேதுனால ரொம்ப பிரச்சனை இருக்கு, கம்பகரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு ஒரு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி நீங்க அங்க அபிஷேக அலங்காரம் பண்ணிட்டு 27 நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க விரும்பத்தக்க அவங்களுடைய அமைப்பு என்ன, அதற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள். இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க சாமி, அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு நாங்க இப்ப இங்க இருக்கோங்க, எங்களுக்கு வந்து அப்கிரேடேஷன் வேணும்னு கேக்குறாங்க, இங்க இருக்கவங்க நாங்க சொத்து வாங்கலாமான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு அங்க இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது சாமி. சரி, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனை பார்த்தாச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க, உங்க வீட்டுல வந்து சேவன சம்பந்தமா இருக்குது, வேற ஏதாவது மாந்திரிக சம்பந்தமா பாதிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. இது வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நம்ம செஞ்சா அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்? ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சிலதெல்லாம் சொல்றாங்க பிரசன்னத்துக்கு வந்து கணக்கு இருக்கு, அது வந்து இவ்வளவு நாளுக்குள்ள செஞ்சா தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது கணக்கு இருக்கிறதா? நிச்சயமா இருக்குங்க சாமி. ஒரு பிரசன்னம் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா, நான் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன், லக்னத்துல மாந்தி சம்பந்தப்படுது. ஒண்ணு நீங்க டெத்த அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்ல அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னு இவங்க பாத்துட்டு போற அன்னைக்கு நைட் அந்த விஷயம் நடக்குது. அப்போ அது வந்து ஒண்ணு நடக்க போது இல்ல நடந்துருச்சு. இதுக்கு உண்டான ஒரு அமைப்புங்கிறது அந்த 6 மாத காலம் வரைக்கும் அவங்களுக்கு தயார் இருக்கும் சாமி. நம்ம கொடுக்கக்கூடிய பரிகாரங்களுக்கு 6 மாசம் அவங்க வந்து அதை செஞ்சுட்டு வந்து, சில பேர் என்னன்னா இப்ப இந்த குலதெய்வ தோஷம் இருக்கும், அதை நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க நிவர்த்தி பண்ணது சரியானு வந்து கேட்க வருவாங்க. அப்ப அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட அதை செய்யறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அடுத்து அதற்குண்டான வழிகளை விடுவார். அவங்க வந்து என்ன ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்காங்க, இனி ஃபர்தரா அந்த பிரச்சனை வராது. நான் என் கிளையண்ட் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் தான், இப்ப உங்க ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்கு, பிரசன்னத்துல நீங்க தோஷம் தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த தோஷத்தை போய் நீங்க சரி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருப்பாங்க. நீங்க இப்ப இந்த பிரச்சனையில வாழ்றீங்க,
உங்க குழந்தைங்களுக்கு அந்த துன்ப நிழல்ங்கிறது வராது. ஏன்னா நம்ம பிரச்சனையில வந்து நம்ம ஜாதகத்துல என்ன ஒரு அமைப்பு இருக்கோ அதே தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஜெராக்ஸா வரும். இப்ப எனக்கு குரு சுக்கிரன் சேர்ந்திருக்குன்னா என் குழந்தைக்கு குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கும். ஒருத்தருக்கு சனிக்கு எது சேர்ந்திருக்குன்னா குழந்தைக்கு சனிக்கு எது சேர்ந்திருக்கும். அப்ப அந்த அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகக்கூடாதுன்னா அதுக்குண்டான பரிகாரத்தை அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகாது. அதுதான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான வாதம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாங்க பரிகாரம் பண்றோம். ஓகேங்க சார். இப்போ ஏதோ திலஹோமம் பண்ண சொல்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சரிங்க. பிதிரு சம்பந்தமான தோழிகள் நம்மளுக்கு பல 21 தலைமுறைகளா தோஷங்கள் நிறைய இருக்கு, நம்ம பண்ணவே இல்லை. கண்டிப்பா. அப்ப இதுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியாச்சு. இப்ப நாங்க பரிகாரம் பண்ணியாச்சு. ஓகேங்க. அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆச்சு ஆகலைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அது என்ன சமாச்சாரம்? கண்டிப்பாங்க சாமி. ஆரூடத்திற்கு 7ஆம் இடம், ஆரூடம் இந்த மாதிரி இடங்களுக்கு குரு பகவானுடைய தொடர்பு, ஒரு சுபத்துவ தொடர்பு வருது அப்படிங்கும் போது 11ஆம் இடமும் நல்ல ஸ்திரமா பலமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும். இது ஜாதகத்துல தெரியுமா? நீங்க பிரசன்னம் போட்டு தாங்க சமைப்போம். பிரசன்னம் போட்டு. அப்ப நீங்க ஒரு பூஜை பண்ணும்போது நீங்க கூட இருப்பீங்க. கண்டிப்பா. அந்த பிரசன்னம், அதாவது பூஜை பண்ணும்போது நீங்க கூட இருப்பீங்க. அந்த பிரச்சனை தீர்ந்ததா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாங்க. நீங்க அந்த பண்ணி அந்த பூஜையை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க தெய்வக்கிட்ட கேட்கும் போது அதற்குண்டான ஒரு நிவர்த்தி உங்களுக்கு ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியுங்க தெளிவா. பரவாயில்ல. ஒரு அற்புதமான தருணம் சாமி. இதை வந்து வாழ்க்கையில வந்து எத்தனையோ எது இருந்தாலும் கூட இந்த பிரசன்னம்ங்கிறது பாத்தீங்களா, ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படின்னா அது தீர்றதுக்கு வந்து ஒரு அருமருந்துன்னு சொல்றாங்களா, அருமருந்துங்கிறது என்னன்னா ஒரு பிரசன்னம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. காலையில் சாமக்குள் பிரச்சனை சொன்னாங்க, அது ஒரு வேறு முறை. இது தெய்வக்கர் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இறைவனால் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா வந்து நம்மளுக்கு திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க. ஏறக்குறைய வந்து ஜோதிட முறையில வந்து நல்லா சிறப்பா சொல்லக்கூடியவங்க. அதே போல பிரசனத்திலையும் சிறப்பை இப்ப எது கேள்வி கேட்கறேன்னா நேரில் திரையிற்கு வேண்டி அந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா வந்து அப்பதான் வந்து அவங்கள ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசன்ன மார்க்கத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. எல்லா ஊரும் போறாங்க, ஹைதராபாத் போறாங்க. நான் கேட்கிறப்போ போன வாரம் ஹைதராபாத்ல இருந்தாங்க. பல ஊரும் வந்து இருக்காங்க. அதனால வந்து அவங்களோட திறமை, அவங்களுடைய சக்தி எல்லாம் தெரியும். ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவருடைய பங்களிப்பை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ராஜநிலை டிவி சார்பில் வந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.